ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை புத்தர் இந்த தலைப்புல இருக்க போது. நேத்து என்ன ஒருத்தன் அவமானப்படுத்தி பேசிவிட்டான் சார். அதனால என்னால தாங்கிக்கவே முடியல. நேத்து இரவு முழுதும் எனக்கு தூக்கமே வரல, மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருத்தப்படுறாரு. இது அவருக்கு மட்டும் ஏற்பட்ட அவமானம் இல்ல, நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்துல எப்பமாவது இந்த மாதிரி அவமானங்கள் ஏற்படுறது உண்டு. அவமானத்தெல்லாம் நம்மளால தாங்கிக்க முடியல, அவஸ்தைப்படுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம். ஆனா மகான்கள் அப்படி நினைக்கிறதே கிடையாது, அவஸ்தைப்படுறதும் கிடையாது. அவமதிப்புகளை அவங்க எப்படி எந்த விதமா கையாளுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். புத்தர் ஒரு சமயம் ஒரு கிராமம் வழியா போயிட்டு இருக்காரு. அந்த ஊர் மக்கள் அவரை ரொம்பவும் கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னமோ சொல்லி அவமதிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொன்னது எல்லாத்தையும் புத்தர் பொறுமையா காது கொடுத்து கேட்டுக்கிறார். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்க இன்னும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் நான் அடுத்த கிராமத்துக்கு போகணும். எனக்கு நேரம் ரொம்பவும் கம்மியா இருக்கு. அந்த கிராமத்துல எனக்காக பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா, நான் இந்த வழியா மறுபடியும் வரும்போது அதெல்லாம் கேட்டு நேரம் ஒதுக்கிக்கிறேன் அதுக்காக தான் கேட்கறேங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. புத்தர் இப்படி சொன்னதை கேட்டதும் அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்ன இது, நம்ம இவரை இப்படி திட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனா இவர் என்னடானா இப்படி பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அவர்கிட்ட கேட்கவும் செஞ்சுறாங்க. அதுக்கு புத்தர், திட்டுறதும் உங்களோட சுதந்திரம், அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் என்னோட சுதந்திரம். இப்போ அதை நான் ஏத்துக்கல. கிராம மக்கள் அவரை ரொம்பவும் வியப்பா பாக்குறாங்க. புத்தர் மறுபடியும், இதை பாருங்க, கிராமத்துக்கு வர முன்னாடி நான் பக்கத்து கிராமத்துல இருந்து வந்துகிட்டு இருந்தேன். அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் எனக்கு இனிப்பு பலகாரங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கு அவங்க கிட்ட, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி, நான் இனிப்பு சாப்பிடுறது இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்ப அந்த இனிப்பெல்லாம் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறேன். அதுக்கு அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர், அதை திரும்பவும் அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதையே தான் இப்ப நீங்களும் செய்ய போறீங்க. எனக்கு நீங்க ஏற்படுத்திய அவமானத்தை திரும்பவும் நீங்க உங்க வீட்டுக்கு எடுத்து போக வேண்டியதான். ஏனெனில் நான் உங்களுடைய அவமதிப்பை எல்லாம் ஏத்துக்கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் கிராமத்துல இருக்க எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவமதிப்பை பெரியவங்க ஏத்துக்கிறது இல்ல அப்படிங்கிறது இது மூலமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம். இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.